ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சென்னையில் அந்த இரவு மழை கொஞ்சம் ஓய்ந்திருந்தது. ஆனால் காற்று மட்டும் சாதாரணமாக வீசிக்கொண்டிருந்த போது கடிகாரத்தில் நேரம் 11:45 ஆகியிருந்தது. நகரம் முழுக்க அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஏதோ ஒன்று காத்திருப்பது போல ஒரு உணர்வு இருந்தது. அர்ஜுன் பென்த்ஹவுஸ் பால்கனியில் தனியாக நின்றிருந்தான். ஆனால் அவனுடைய கையில் சிகரெட் இல்லை. அவனுக்கு அந்த பழக்கம் இருந்தும் கடந்த சில நாட்களாக அதை அவன் தொடவே இல்லை. அவனுடைய பார்வை நகரத்தை தாண்டி எங்கோ வெறுமையை பார்த்து கொண்டிருந்தது. பின்னால் மெதுவாக நடந்து வந்த நிலா எதுவும் பேசாமல் அவன் அருகில் வந்து நின்றாள். சில நொடிகள் இருவருக்கும் நடுவில் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சிறிது நேரம் கழித்து நிலா மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அர்ஜுன், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு பழகிருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி கவலைப்படுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சிரிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, கோவப்படுறதையும் நான் தாங்கிக்கலாம். ஆனால் இப்படி அமைதியாக நின்றுட்டு எதுவும் சொல்லாமல் இருந்தால் என்னால் தாங்க முடியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கிறத விட உண்மையை கேட்டு பயப்படுறது கூட நல்லது. அதனால தயவு செஞ்சு என்னை இருட்டில் நிறுத்தாதீங்க என்று நிலா கவலையுடன் பேசிக்கொண்டிருக்க அர்ஜுன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த கண்களில் இருந்த பயத்தை அவன் முதல் முறையாக இவ்வளவு தெளிவாக பார்த்தான். அவன் மெதுவாக அவளுடைய 2 கைகளையும் தன்னுடைய கைக்குள் வைத்து கொண்டான். நிலா, நான் பயப்படுறது சண்டைக்கு இல்லடி, சாவுக்கும் இல்லை. நான் இந்த உலகத்தில் நின்று போயிட்டாலும் எனக்கு பெரிய வருத்தம் இருக்காது. ஆனால் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு நாள் வந்துடுச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். அதனால தான் உன்னை விட்டு தள்ளி நிற்கணும்னு சில நேரம் தோணுது. ஆனால் அதே நேரம் உன்னை விட்டு ஒரு அடி கூட போக மனசு கேட்கலடி. இந்த 2 உணர்வுக்கும் நடுவில் நான் தினமும் சிக்கிக்கிட்டு இருக்கேன் என்று மெதுவாக சொன்னான். நிலாவின் கண்களில் கலங்கி கண்ணீர் வடிந்தது. அவ்வளோ பெரிய முடிவெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட வாழ்க்கையை பற்றி நானும் முடிவெடுக்கணும் இல்லையா? நான் யார் கூட இருக்கணும் நீ எனக்கும் தெரியும். பயம் இருந்தாலும் அந்த பயத்தை விட உங்களை இழக்கிற பயம்தான் அதிகமாக இருக்குது. அதனால் இனிமேல் என்னை விட்டு தள்ளி நிற்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ப்ளீஸ் அர்ஜுன், என்ன நடந்தாலும் சேர்ந்து அதை எதிர்கொள்வோம் என்று அவள் கண்ணீரை மறைக்க முயன்றபடி சொன்னாள். அர்ஜுன் எதுவும் பேசவில்லை. அவன் நிலாவுடைய நெற்றியில் விழுந்திருந்த முடியை ஒதுக்கிவிட்டான். அதன் பிறகு அவளுடைய நெற்றியில் மிகவும் மெதுவாக அழுத்தமான ஒரு முத்தத்தை பதித்தான். இந்த நெத்தியில் நான் வைக்கிற ஒவ்வொரு முத்தமும் ஒரு வாக்குறுதி. ஒன்று நான் தனியாக விட்டுற மாட்டேன்டி என்று அவன் அவளுடைய காதலருகில் மெதுவாக கிசுகிசுத்தான். நிலா உடனே கண்களை மூடிக்கொண்டாள். அந்த சில நொடிகள் அவளுக்கு உலகமே நின்றது போல இருந்தது. அதே நேரத்தில் ரகு வேகமாக உள்ளே வந்தான். அண்ணா, நேரம் ஆகுது. அர்ஜுன் திரும்பி பார்த்தான். பாய்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க, நாங்கள் கிளம்பலாமா? அர்ஜுன் அமைதியாக தலையசைத்தான். ஆனால் இல்லை என்று அர்ஜுன் கூற ரகு புரியாமல் பார்த்தான். அண்ணா, அவன் என்ன தனியாக வர சொல்லியிருக்கான். நான் என் ஆளுக கூட போனால் அவன் முதல்ல நிலாவோட அம்மாவை கொல்லுவான். அதுக்கு நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன். அண்ணா, இது ஒரு ட்ராப் தெரியும். அப்படி இருந்தும்
சில ட்ராப்குள்ளே நம்ம தெரிஞ்சே நடக்கணும் இருக்கும். ஏன்னா சில உயிரை காப்பாற்ற வேறு வழி இருக்காது. ரகுவால் எதுவும் பேச முடியவில்லை. அர்ஜுன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பின்னால் நிலா பால்கனியில் நின்று பார்த்து கொண்டே இருந்தாள். கார் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்த பிறகும் அவள் அங்கே நின்றிருந்தாள். சீக்கிரம் திரும்பி வாங்க அர்ஜுன் என்று மெதுவாக தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். இரவு 12 மணி. அந்த பழைய தேவாலய கதவு பாதி திறந்திருந்தது. உள்ளே எந்த விளக்கும் இல்லை. உடைந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக நிலா ஒளி மட்டும் உள்ளே விழுந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் மெதுவாக உள்ளே நடந்தான். விக்ரம், விக்ரம்! அவனுடைய குரல் வெறிச்சோடிய தேவாலயத்தில் எதிரொலித்தது. சில நொடிகள் அமைதியின் பிறகு மேலே இருந்த பால்கனியில் இருந்து கைத்தட்டும் சத்தம் கேட்டது. நேரத்துக்கே வந்துட்டே அர்ஜுன். அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன் மேலே பார்த்தான். விக்ரம் சிரித்தபடி நின்றிருந்தான். அவன் அருகில் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் நிலாவின் அம்மா அமர்ந்திருந்தார். அம்மா என்று அர்ஜுன் தன்னையும் அறியாமல் ஒரு அடி முன்னேறினான். விக்ரம் உடனே துப்பாக்கியை அவள் நெற்றியில் வைத்தான். அவ்வளவு அவசரப்படாத அர்ஜுன். இந்த தடவை நீ எடுக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு விலை இருக்கும். அர்ஜுன் நின்று விட்டான். என்ன என்ன வேணும் உனக்கு? விக்ரம் சிரித்தான். சிரித்தவாறே, இப்போதான் சரியான கேள்வி கேட்குறடா. அவன் மெதுவாக பக்கவாட்டில் இறங்கி வந்தான். எனக்கு உன் பணமும் வேணாம், பவரும் வேண்டாம். உன்னை கொல்லணும்னு கூட எனக்கு ஆசை இல்லை என்று விக்ரம் பேசிக்கொண்டே அர்ஜுனுக்கு நேராக முன்னால் வந்து நின்றான். எனக்கு வேணும் உண்மை. அர்ஜுன் புரியாமல் பார்த்தான். என்ன உண்மை? விக்ரம் மெதுவாக நிலாவின் அம்மாவை திரும்பி பார்த்தான். இத்தனை வருஷமா மறைச்சி வச்சுக்கிற உண்மை இவங்க வாயால் நீ கேட்கணும். அர்ஜுனின் புருவம் சுருங்கியது. நிலாவின் அம்மா மெதுவாக தலை குனிந்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிந்தது. அவர் நடுங்கும் குரலில் பேச ஆரம்பித்தார். அர்ஜுன், நான் சொல்ல போகிறத கேட்டு நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இதுதான் உண்மை. அர்ஜுனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. உங்கள் அண்ணன் ஆதித்யா, அவர் சாகலை. அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் உலகத்தையே நிறுத்தியது. என்ன? ஆமாம், அவர் உயிரோடு தான் இருக்கார். தேவாலயம் முழுக்க மீண்டும் அமைதி நிலவியது. அர்ஜுன் அதிர்ச்சியில் அசையாமல் நின்றான். ஆனால் விக்ரமின் உதட்டில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. வெல்கம் டு த ரியல் கேம் அர்ஜுன். பழைய தேவாலயத்துக்குள் சில நொடிகள் யாருமே பேசவில்லை. காற்று மட்டும் உடைந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக உள்ளே வந்து பழைய மர பெஞ்சுகளை அசைத்தது. அர்ஜுன் அப்படியே நின்றிருந்தான். அவன் காதில் இன்னும் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒலித்து கொண்டிருந்தது. உங்க அண்ணன் சாகலை. அவன் நிலாவின் அம்மாவை பார்த்தான். அந்த பார்வையில் கோபம் இல்லை, சந்தேகமும் இல்லை. பதில் கிடைக்காத 1000 கேள்விகள் மட்டுமே இருந்தது. சில நொடிகள் கழித்து மிகவும் மெதுவாக பேச ஆரம்பித்தான். அம்மா, நான் இப்போது கேட்க போகிற கேள்விக்கு போய் சொல்லாதீங்க. நான் 10 வயசில் இருந்தேன். என் அண்ணன் என் கண் முன்னாடியே வெடித்த காரில் எரிஞ்சு சாவறத பார்த்தவன். அந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு இரவும் நான்
அதே கனவோட தூங்கினேன். அந்த உடம்ப நானே அடக்கம் பண்ணேன். இப்போ திடீர்னு அவர் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு நிமிஷத்தில் நான் எதை நம்பணும்? ஏன் கண்ணால் பார்த்ததை நம்பணுமா, இல்லை நீங்கள் இப்போது சொல்கிறத நம்பணுமா? தயவு செஞ்சு எதையும் மறைக்காதீங்க. என்னால் இன்னொரு பொய்யை தாங்க முடியாது என்று அவன் உடைந்த குரலில் சொன்னான். நிலாவின் அம்மா ஒரு நொடி உடைந்து அழுதார். நான் பொய் சொல்லல அர்ஜுன். அந்த ஆக்சிடெண்ட் நடந்த அதே நாளில் உன் அண்ணன் காரில் இருந்து வெளியே வந்துட்டார். அவர் உயிரோடு தான் இருந்தார். ஆனால் அவரை யாரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீ பார்த்தது அவரோட உடம்பு இல்லை, வேறொருத்தரோட உடம்பு. அர்ஜுன் 2 அடி பின்னால் போனான். இல்லை, இது முடியாது. முடியும், ஏன்னா அந்த விஷயத்தில் நானும் இருந்தேன். அந்த வார்த்தையை கேட்டதும் அர்ஜுன் தலையை உயர்த்தி பார்த்தான். நீங்களா? ஆமாம். தேவாலயம் மீண்டும் அமைதியானது. விக்ரம் கைகளை தட்டினான். இப்போதான் கதை சூடு பிடிக்குது. இத்தனை வருஷமாக யாருமே சொல்லாத உண்மையை இன்னைக்கு கேட்குறேன். இதுக்காக தான் உன்னை கூட்டி வந்த அர்ஜுன். அர்ஜுன் விக்ரமை பார்த்தான். நீ வாய மூடு, அவங்க மட்டும் பேசட்டும். நிலாவின் அம்மா மூச்சு இழுத்தபடி பேச ஆரம்பித்தார். அந்த நாளில் உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னரில் ஒருத்தர் எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு திட்டம் போட்டார். உங்கள் அண்ணன் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் அவரோட உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் தப்பிச்சிட்டார். அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் அவங்களோட பிளான் முழுக்க கெட்டு போயிடும். அதனால் வேறொருத்தரோட பொடியை வச்சு எல்லாரையும் நம்ப வச்சாங்க. அர்ஜுன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் சிறுவயதில் அண்ணன் தன்னோட தோளில் தூக்கி கொண்டு நடந்தது, சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது, நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுடா என்று அவர் கூறி சிரித்தது எல்லாமே ஒரு நொடியில் மனதுக்குள் வந்து போனது. அவன் கண்களை திறந்தான். அப்போது இத்தனை வருஷமாக அவர் எங்கே இருக்காரு? நிலாவின் அம்மா பதில் சொல்ல போகும் நேரம் விக்ரம் சிரித்தான். அந்த பதில் என்கிட்ட இருக்கு அர்ஜுன். அர்ஜுன் உடனே திரும்பி பார்த்தான். சொல்லு விக்ரம், சொல்லு. அவ்வளோ அவசரமா? எல்லா பதிலும் ஒரே நாளில் கிடச்சிட்டா விளையாட்டு முடிஞ்சிடும் அர்ஜுன். அவன் சட்டைப்பையிலிருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து அதை அர்ஜுன் முன்னால் வீசினான். அர்ஜுன் குனிந்து அதை எடுத்தான். புகைப்படத்தை பார்த்த நொடியில் அவன் கண்கள் நடுங்கின. அந்த புகைப்படத்தில் சிறுவயது அர்ஜுன், அவனோட அண்ணன், அவர்களுக்கு நடுவில் சின்ன வயது நிலா. அர்ஜுன் அதிர்ச்சியோடு நிலாவோட அம்மாவை பார்த்தான். இது இது எப்படி? அவர் கண்ணீரோடு தலையசைத்தார். நீங்களும் நிலாவோ முதல் தடவையாக சந்திக்கல அர்ஜுன். என்ன? நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். அந்த நொடியே தேவாலயத்துக்கு வெளியே ஒரு கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. விக்ரம் ஜன்னல் வழியாக பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. வந்துட்டாரு. அர்ஜுன் புரியாமல் விக்ரமை பார்த்தான். யார் வந்திருக்காங்க? விக்ரம் சொன்னான். நீ 10 வருஷமாக யார் செத்துட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கியோ அவர் உன்னோட அண்ணன். அர்ஜுன் உடனே வெளியே ஓடினான்.
தேவாலய கதவு திறந்து வெளியே வந்தான். கருப்பு நிற கார் ஒன்று நின்றிருந்தது. அதே சமயம் மழை மீண்டும் கொட்ட ஆரம்பித்தது. காரின் பின்பக்க கதவு மெதுவாக திறந்தது. கருப்பு கோட் போட்ட உயரமான ஒருவன் மெதுவாக கீழே இறங்கினான். மழை துளிகள் அவன் முகத்தில் விழுந்தன. அவன் முகம் முழுசாக தெரியல. ஆனா அவன் கழுத்தில் இருந்த பழைய சங்கிலியை பார்த்த உடனேயே அர்ஜுனின் கண்கள் பெரிதாயின. அது அவன் அண்ணனுக்கு மட்டும் இருந்த சங்கிலி. அந்த மனிதன் மெதுவாக தலையை உயர்த்தினான். அவரின் உதட்டில் ஒரு சிறிய சிரிப்பு இருந்தது. எப்படி இருக்கடா தம்பி? அந்த குரல் 10 வருடங்களாக அர்ஜுனின் கனவில் மட்டும் கேட்கும் குரல். ஆ அண்ணா. அர்ஜுனின் குரல் உடைந்திருந்தது. அவன் ஒரு அடி முன்னேறினான். ஆனால் அந்த மனிதன் இடுப்பிலிருந்து துப்பாக்கியை வெளியே எடுத்தான். நேராக அர்ஜுனை நோக்கி நீட்டினான். இன்னும் ஒரு அடி முன்னாடி வந்தா சுட வேண்டிய நிலை வரும். அந்த ஒரு வார்த்தையில அர்ஜுனின் உலகம் 2வது முறையாக சிதறியது. மழை இன்னும் நின்றிருக்கவில்லை. தேவாலயத்தின் முன்னிருந்த பழைய கல்படிக்கட்டுக்கள் முழுவதும் மழை நீரால் நனைந்து மின்னிக் கொண்டிருந்தன. அர்ஜுன் அப்படியே நின்றிருந்தான். அவனுடைய கண்கள் எதிரே நின்ற மனிதனின் முகத்தை விட்டு பிரியவே இல்லை. 10 வருடங்களாக ஒவ்வொரு இரவும் நினைத்த முகம், ஒவ்வொரு பிறந்த நாளிலும் மனதுக்குள் மட்டும் வாழ்த்திய மனிதன் இன்று அவன் முன்னால் உயிரோடு நின்றிருந்தான். ஆனால் அவன் கையில் இருந்தது துப்பாக்கி. அது நேராக தம்பியின் மார்பை நோக்கி தான் இருந்தது. அர்ஜுன் மெதுவாக ஒரு அடி முன்னேறினான். அண்ணா, என்ன இது? இது நீங்க தானே? என்னை பாருங்க அண்ணா, நான் உங்கள் அர்ஜுன், உங்கள் தம்பி. சின்ன வயசில் நீங்கள் என்னை தோளில் தூக்கிக்கிட்டு மெரினா பீச்சுக்கு கூட்டி போவீங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான். நான் கீழே விழுந்தப்போ அம்மா அடிக்க வரும்போது என் தம்பியை யாரும் திட்டக்கூடாதுன்னு முன்னாடி வந்து நிற்கிறதும் நீங்கள் தான். அந்த எல்லா நினைவுகளும் பொய்யா? 10 வருஷம் நான் உங்களை செத்துட்டீங்கன்னு நம்பி வாழ்ந்தேன். இத்தனைக்கும் என் முன்னாடி இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை டி அர்ஜுன்னு பழைய மாதிரி கூப்பிடுங்க அண்ணா. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்று உடைந்த குரல்களில் பேசினான் அர்ஜுன். எதிரே நின்றிருந்தவன் ஆதித்யா. அவன் விரல் இன்னும் துப்பாக்கியின் ட்ரிகரில் தான் இருந்தது. அவன் கண்களிலும் ஒரு போராட்டம் தெரிந்தது. ஆனால் அது ஒரு நொடி மட்டும்தான். அடுத்த நொடியில் அவன் முகம் மீண்டும் கல்லாக மாறிவிட்டது. நான் இங்கே உன்னோட அண்ணனா வரல, என்னோட வேலையை முடிக்க வந்திருக்கேன். நீ இன்னும் ஒரு அடி முன்னாடி வந்தா இந்த துப்பாக்கி பேசும் என்று குளிர்ந்த குரலில் சொன்னான் ஆதித்யா. அந்த குரல் அர்ஜுனுக்கு புதிதாக இருந்தது. அதில் பழைய அன்பு இல்லை, கட்டளை மட்டுமே இருந்தது. அர்ஜுன் சிரித்தான். அது வேதனையான சிரிப்பு. என்ன, சுட போறீங்களா? சுடுங்கண்ணா. உங்கள் கையால் சாவறதுக்கு எனக்கு ஒன்றும் பயமில்லை. ஆனால் சுடுறதுக்கு முன்னாடி
ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். இந்த 10 வருஷத்தில் என்ன ஒரு தடவை கூட நீங்கள் நினைக்கலையா? நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சோம் என்ன தேடி வரணும்னு தோணலையா? நான் ஒவ்வொரு இரவும் அழுதது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான். ஆதித்யாவின் கையில் இருந்த துப்பாக்கி லேசாக நடுங்கியது. அதை கவனித்தவன் விக்ரம். அவன் சிரித்தபடி முன்னே வந்தான். போதும் ஆதித்யா, சென்டிமெண்ட்டுக்கு டைம் இல்லை, நீ வந்த வேலையை முடி. அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் காதில் சிக்கியது. அவன் ஆதித்யாவை பார்த்தான். அண்ணா, இவன் உங்களுக்கு கட்டளை போடுறானா? நீங்கள் எப்போ இருந்து இவன் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிங்க? என்ன நடந்துச்சு? என்ன நடக்குதுண்ணா இங்கே? சொல்லுங்கள் அண்ணா, நான் கேட்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிக்கவும் ரெடியாக இருக்கேன். ஆனால் இப்படி அமைதியாக மட்டும் நிற்காதீங்க, சொல்லுங்கண்ணா என்றான் அர்ஜுன். ஆதித்யா ஒரு நொடி கண்களை மூடிக்கொண்டான். மலைத்துளிகள் அவன் முகத்தோடு சேர்ந்து கண்ணீரையும் மறைத்தன. அவன் உள்ளுக்குள் நடந்த அந்த போராட்டம் வெளியே தெரியவில்லை. அதே நேரத்தில் தேவாலயத்துக்குள் நிலாவின் அம்மா கயிற்றில் கட்டப்பட்டபடியே நின்றிருந்தார். அவர் திடீரென்று கத்தினார். ஆதித்யா, போதும், இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருப்ப? அவன் உன் தம்பி, உன்னுடைய ரத்தம். அவனை பார்த்து கூடயா உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணலை? ஆதித்யா திரும்பி நிலாவின் அம்மாவை பார்த்தான். அம்மா, தயவு செஞ்சு இல்லை, இன்னைக்கு நீ சொல்லித்தாகணும். உன்னை யாரும் துரோகியாக நினைக்கக்கூடாது. இந்த 10 வருஷமாக நீ என்ன தியாகம் பண்ணியிருக்கேன்னு அவனுக்கு தெரியணும். விக்ரமின் முகம் உடனே மாறியது. வாயை மூடுங்க என்று கத்திக்கொண்டே அவன் துப்பாக்கியை நிலாவின் அம்மாவை நோக்கி உயர்த்தினான். அதை பார்த்த அர்ஜுன், விக்ரம் என்று கத்திக்கொண்டே பாய்ந்தான். அதே நேரம் டாம் என்று துப்பாக்கி சத்தம் கேட்டது. தேவாலயம் முழுக்க அதிர்ந்தது. நிலா அந்த நேரத்தில் அர்ஜுனை தேடி தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாள். கதவை திறந்து உள்ளே ஓடியவள் அந்த சத்தத்தை கேட்ட நொடியில் உறைந்து நின்றாள். அவள் கண்களுக்கு முன்னால் இரத்தம் மழை நீரோடு கலந்து தரையில் வழிந்து கொண்டிருந்தது. யார் சுடப்பட்டார்கள்? அர்ஜுனா, ஆதித்யாவா, இல்லை நிலாவின் அம்மாவா, இல்லை விக்ரமா? மலை சத்தம் மட்டுமே அந்த இடத்தை நிரப்பியிருந்தது. நிலா நடுங்கும் குரலில் அர்ஜுன் என்று கத்தினாள். ஆனால் பதில் வரவில்லை. கதையோட அடுத்த பக்கம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.